அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் வாழ்வின் இனிய காலை வணக்கம். இன்று அதாவது பிப்ரவரி 7ஆம் தேதி, தை மாதம் 25ஆம் தேதி, வெள்ளிக்கிழமை, தசமி திதி, ரோகிணி நட்சத்திரம். அப்போது சந்திராஷ்டமம் துளாராசிக்காரர்களுக்கு உரியது. நீங்கள் இன்னைக்கு ராகு காலம் 10லிருந்து 12 வரை, யமகண்டம் சாயங்காலம் 3லிருந்து 4 வரை, நல்ல நேரம் 12லிருந்து 1 வரை. இன்னைக்கு அணிய வேண்டிய உடையின் நிறம் வெண்மை. தவிர்க்க வேண்டியது மஞ்சள் கலர், மஞ்சள் கோல்டு பிஸ்கட் கலர். சாப்பிடக்கூடியது கலர் ரைஸ், தயிர் சாதம் சாப்பிடுவது நல்லது. இப்போ நம்ம அந்த ஜோதிட பாட நிகழ்ச்சியில் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பற்றி பார்த்து கொண்டிருந்தோம். அதையே தொடர்வோம். புனர்பூச நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க எப்படின்னு காட்டிங்கன்னா, பூர்வீகத்தினாலும் அரசாங்க அதிகாரிகளினாலும் அரசாலும் அவங்க ஓரளவு நல்ல நிலைமையை அடைவார்கள். அதே மாதிரி அறநிலையத்துறை, அந்த துறையில் அவங்க ஈடுபாடு உடையவர்களாக இருப்பார்கள். அதன் மூலம் புகழையும் அடைவார்கள். இந்த முதல் பாதம் சொல்கிறோம் இல்லையா, அதில் முற்பாதியில் பிறந்தவர்கள் நீதி நெறி, அதாவது நீதி போதனை, நல்லதை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியது, சொல்லிக் கொடுக்கக்கூடியது, பிரச்சாரம் பண்ணுறது, அந்த மாதிரிப்பட்ட துறைகள். பல்லப்பொருள் வணிகம் அப்படின்னா இந்த மளிகை கடைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான் அந்த மளிகை சம்பந்தப்பட்டது. பிரச்சாரம், கோயில் மடாலயம் போன்றவற்றினால் புகழ் பெறுவார்கள். அதனால் அவங்களோட ஜீவனம், அதாவது வாழ்க்கை வசதி அடைவார்கள். அதே மாதிரி இந்த பிற்பகுதியில் பிறந்தவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்க ஆயில், அதாவது எண்ணெய், மரம், இரும்பு, எழுத்துப்பணி, கீழ்நிலை ஊழியம், வியாபாரம் போன்ற வகை தொழிலால் ஆதிக்கம் பெறுவார்கள். இவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எடுபுடி வேலைகள் செய்கிறதுல கூட அவங்க சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வருகின்றது. நண்பர்களே, நம்ம இப்போ ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயன்படுமாயின், உதவியாக இருக்குமாயின் அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். மேசராசி, இன்றைய நாள் இனிய நாளாக அமைகின்றது. செல்வம், செல்வாக்கு, புகழ், கௌரவம் வீட்டிலேயும் சரி வெளியும் சரி உயர்கின்றது. பெயர் எடுப்பதற்காகவே கொஞ்சம் வீண் செலவு கூட செய்கின்றீர்கள். ஸ்பெகுலேஷன், ட்ரேடிங் அவற்றில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழலை நிலவுகின்றது. அடுத்து ரிஷபராசி, வீண் சச்சரவு ஏற்பட வாய்ப்பு உள்ளது. கண், காது இவற்றின் மூலம் சிறு பிரச்சனை ஏற்படலாம். சகோதரர்களுடன் பேசி அளவலாகின்றனர். நல்ல ஒரு சூழல் நிலவுகிறது. இடமாற்றம் ஒன்று ஏற்பட போகின்றது. அதே மாதிரி பாடல், இசை கற்றுக்கொண்டிருப்பவர்களுக்கு சினிமா துறையில் வாய்ப்பு வருகின்றது. அடுத்து மிதுன ராசி, உத்தியோகம் செய்பவர்களுக்கு மேலதிகாரிகளிடம் இருந்து எச்சரிக்கை வருகின்றது. தன்னை விட வயதிலும் அனுபவத்திலும் சிறியவர்களிடம் தலை புரிந்து நிற்க வேண்டி உள்ளது. பணத்தட்டுப்பாடு அதிகம்தான். நண்பர்கள், உறவினர்களின் உதவியும் ஆதரவும் கிடைக்கின்றது. அடுத்து கடகராசி, கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. பணவரவு நன்றாக இருக்கின்றது. நண்பர்கள் உதவியாக இருக்கின்றனர். பெரியோர்கள், மேலதிகாரிகள் ஆகியோரின் ஆதரவு கிடைக்கின்றது. ஸ்பெகுலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றின் மூலம் கூட சிறிது பணம் சேர்கின்றது. அடுத்து சிம்மராசி, மனைவி மக்களால் மகிழ்ச்சி. பெரியோர்கள் அதாவது வயதிலையும் அனுபவத்திலையும் பெரிய மூத்தவர்கள், பிறரால் மதிக்கப்படக்கூடியவரை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகிறது.
அவர்களால் ஆதாயமும் உதவியும் நற்பெயரும் கிடைக்கின்றன. பொருள் வரவு ஓரளவு நன்றாகவே இருக்கின்றது. உறவினர்கள் நண்பர்களால் எதிர்பார்த்த உதவி கிடைக்கின்றது. பொழுது இன்பமாகவே கழிகிறது. அடுத்து கன்னிராசி. தகப்பனார் மூலம் ஆதாயம் உண்டாகின்றது. மூத்த சகோதரம் புதிய தொழில் ஒன்றை ஆரம்பிக்கின்றார். பிரயாணங்கள் ஏற்படுகின்றது. அதன் மூலம் செலவு அதிகமாகிறது. உத்தியோகத்தில் கூட சற்று டென்ஷனே உண்டாகின்றது. ஆனால் பெயர் மட்டும் நன்றாகவே இருக்கின்றது. அடுத்து துளாராசி. இன்னைக்கு சந்திராஷ்டம தினம். ஏற்கனவே இப்போ செவ்வாய் குரு எல்லாம் பிரச்சனையில் இருந்துகிட்டு இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். இப்போ புதிய சந்திராஷ்டமம் சேர்ந்து கொண்டதால் புதிய முயற்சிகள் எதிலும் ஈடுபட வேண்டாம். உத்தியோகம் ஏற்கனவே கொஞ்சம் டல்லாக தான் இருந்துகிட்டு இருக்குது. பண செலவு கூட கொஞ்சம் அதிகமாகவே செல்கிறது. ஆடம்பரம், அதாவது ஆடம்பர செலவு தான் சற்று அதிகம் உண்டாகிறது. இன்றைக்கி முக்கிய முடிவுகள் எதையும் எடுக்க வேண்டாம். பொருள் நஷ்டம் அதிகம்தான். அதனால் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள். அடுத்து விருச்சிக ராசி. பொருள் சேர்க்கை ஓரளவு உண்டாகின்றது. மனைவியினால் மகிழ்ச்சி. அவங்களோட பேசுறது, அவங்க நடவடிக்கைகள் எல்லாமே மகிழ்ச்சியை அளிக்கின்றது. பெரியோர்களின் பாராட்டையும் அவர்களின் நல்மதிப்பையும் பெறுகின்றீர்கள். ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங் ஆகியவற்றில் லாபமே உண்டாகிறது. வாழ்க்கையில் முன்னேற்றம் தெரிகிறது. அடுத்து தனுசு ராசி. திடீர் பொருள் வளர்வு உண்டாகும் வாய்ப்புள்ளது. உத்தியோகத்தில் நல்ல பெயரே கிடைக்கின்றது. அதான் நல்ல பெயர் கிடைத்தாலும் பாராட்டை பெற்றாலும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கவில்லை. புது நண்பர்கள் வாய்க்கின்றனர். மனதை உற்சாகப்படுத்தும் விதமாகவே நிகழ்ச்சிகள் அமைகின்றன. அடுத்து மகர ராசி. காதலித்த பெண்ணையே கரம் பிடிக்க போகின்றீர்கள். செலவு வந்து கொண்டே இருந்தால் கூட அதை சமாளித்து விடுகிறீர்கள். பெயர் செல்வாக்கு ஓரளவு நன்றாகவே இருக்கிறது. பிரயாணம் செய்ய வேண்டி வந்தாலும் அதன் மூலம் நன்மைகளும் நடக்கின்றன. அடுத்து கும்பராசி. வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான வழிகள் புலப்படுகின்றன. கல்வியில் மனம் பூரணமாக ஈடுபடுகிறது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாகவே இருக்கின்றது. பொருளாதார முன்னேற்றம் கூட நன்றாக இருக்கின்றது. அதே மாதிரி லோனை போட்டு புதிய வீடு அல்லது மனை வாங்கலாம் என்ற எண்ணம் இருக்கிறது. அதற்கு முயற்சி செய்யுங்கள், நல்லதாகவே நடக்கும். மீனராசி. பொருள் வரத்து நன்றாக இருக்கின்றது. ஆடை அணிகலன்கள் சேர்கின்றன. நண்பர்கள் உறவினர்கள் கலந்து பேசி உற்சாகத்துடன் பொழுதை கழிக்கின்றீர்கள். கணவன் மனைவி உறவு கூட நன்றாகவே இருக்கின்றது. குரு சுக்கிரன் பரிவர்த்தனையாக இருப்பது மிகவும் அனுகூலமாகும். உங்களது முயற்சிகள்லாம் உங்களுடைய முயற்சியினால் மிகப்பெரிய சாதனைகளை செய்ய போகின்றீர்கள். நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திக்கலாம். அதற்கு முன்பு ஒரு வார்த்தை. இப்போ நம்ம சொல்லக்கூடிய ராசி பலன் நிகழ்ச்சி கோச்சார ரீதியில் இன்றைய பலன்கள் அது ஒரு 25% கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிவிடுகிறது. இன்னும் முழுமையாக எந்தெந்த துறையில் ஈடுபடலாம், என்ன செய்யலாம், எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும், குடும்பம் எப்படி இருக்கிறது பற்றி விரிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 9740846466 இந்த நம்பருக்கு ஃபோன் செய்து அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளுங்கள்.